தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு பிஸ்மி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் மேலும் தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பாக தேர்தல் அறிவித்த பிறகு திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அப்படியான ஒரு சூழல் இதற்கு முன்பாக ஏற்பட்டிருக்கா? அதாவது இந்த படத்தை, ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரை தணிக்கை வாரியம் சான்றிதழ் கொடுப்பதற்காக தாமதப்படுத்துவதை பார்க்கும்போது தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வெளிவரக்கூடாது என்பதில் இவர்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரை உள்ளடக்கத்தில் எந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அது பகவன் கேசரி என்கிற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக். அந்த தெலுங்கு படத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு சிறந்த தெலுங்கு படத்துக்கான தேசிய விருதை கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு தேசிய விருது பெற்ற படத்தினுடைய ரீமேக்கான ஜனநாயகன் படத்தினுடைய கண்டென்ட்ல எப்படி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கும்? ஸோ இந்த கேள்வியை நீங்கள் கேட்டாலே இன்றைக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி என்பது ஜனநாயகன் படத்தினுடைய கண்டென்ட் சார்ந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக விஜய்க்கு இவர்கள் கொடுக்கிற நெருக்கடியா தான் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வந்தால் அது நிச்சயமாக விஜய்க்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். அதன் மூலமாக அவர் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் இந்த படத்தினுடைய வெளியீட்டை தணிக்கை வாரியத்தை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு ஒன்றிய பாஜக அரசு தடுப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த படம் ஒவ்வொரு கட்ட நீதி வேண்டி ஒவ்வொரு படியை ஏறும் போதெல்லாம் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையான ஒரு தீர்ப்பு கிடைப்பதை வைத்து பார்க்கும் போது ஸோ இதுதான் இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கு இந்த வழக்கில் கூட ஜனநாயகன் படத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. ஆனால் தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இன்றைக்கு இந்த படத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். கிட்டத்தட்ட அப்படி ஒரு தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னா, தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு அப்பீல் செய்துதான் இந்த 2 நீதிபதிகள் அமர்வுக்கு இந்த வழக்கு வந்திருக்கு. ஆனா நீங்க மீண்டும் தனி நீதிபதி போங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு ஏற்புடைய விஷயமா எனக்கு தோணலை. ஸோ இப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் தேர்தலுக்கு முன்பு வெளிவரக்கூடாது அப்படின்னு ஒன்றிய அரசு நினைப்பதும் அதனுடைய வெளிப்பாடாகவும் தான் இந்த தீர்ப்பை எல்லாம் நம்ம பார்க்க தோணுது. நன்றி திரு பிஸ்மி, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.